பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஆண்டவருடைய துக்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஏன்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டார், உண்மை. புறக்கணிக்கப்பட்டார், உண்மை. அந்த கேடு அடைந்தார், உண்மை. அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை, உண்மை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற. ஏன் துக்கமுகமாய் இருக்க வேண்டும்? ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அவரே சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் 1000 லேகியோன்களை அனுப்ப மாட்டாரா? தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க வந்தவர். ஆனா அவர் ஏன் துக்கமாக இருந்தார்? இருக்கணும். ஏன்னா நம்ம துக்கத்தை மாத்துறதுக்கு அவரால் முடியும்னா ஏன் அடுத்த நிமிஷம் அவர் பிதாவிடத்தில் வேண்டினா அந்த துக்கம் மாறாதா? இல்லைங்க, அதுக்கு தானே வந்தாரு. நம்ம மத்தியில் ஒரு கேள்வியை வைக்கிறார். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்குவீங்களா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே. மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்தொருகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. இன்று நொந்து நோக்கி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. ஐந்து கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பரிசுத்தர். மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாறா உண்மையில்லாதவர். உம்முடைய வாக்கை நம்பி வந்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் வல்ல ஆவியை வாரி ஊற்றுகிற தேவன். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
உங்கள் வேதத்தை எல்லாரும் எடுத்திருப்பீங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும்? என்னையா அநியாயம் பண்ணாரு சொல்லிட்டு போங்கப்பா. ஆண்டவர் விட்டு போறது சரி, பின்வாங்கி போறது சரி. காரணம் என்ன? அவர்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீங்க சொல்லிட்டு போங்க. எனக்கு அன்பானுடைய இஸ்ரவேல் மக்களை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்கிறதுக்கு அத்தனை அற்புதங்களை செய்து, பார்வோன் திரும்ப 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 தன் இருதயத்தை கடினப்படுத்தின போதும் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு வாதைகளை அனுப்பி அந்த ஜனங்களை பார்வோனே ஒரு நாள் போங்கடா, போங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு வைக்கிறது வேற. அது அநியாயமா? புறப்பட்டு வரும்போது செங்கடல்ல முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி பார்வோன் சேனை, 2 பக்கமும் சீனாய் மலை. ஏன்னா அவங்க புறப்பட்டு வந்தபோது எண்ணாகமம் 33 வாசிக்கிற ராமசேஸை விட்டு புறப்பட்டு எங்கே வந்தாங்க? சுக்கோத்துக்கு வந்தார்கள். எண்ணாகமம் 33:3 பாருங்க. மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார், அழகாக நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கார். எண்ணாகமம் 33:3 பாருங்க, 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவங்க ராமசேஸ் நல்ல நாடு, முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே ராமசேஸை விட்டு புறப்பட்டு பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சின் பிள்ளைகளை எல்லாம் அங்க அடக்கம் நடக்குது. அப்படி வச்சு அதுக்கப்புறம் தான் பார்வான் போனா போதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்தார். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். அநியாயமா? அது என்னையா அநியாயம் செஞ்சேன்? எல்லாம் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே. எல்லாம் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட என் ஜனமே. ஆயுள் முடியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை, ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் ஒழியும் வரை, ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே ஆயத்தமானே. தேவே அழைத்தேவே உன் பணிக்கு கொடுத்தீரே எல்லையே. ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே ஆயத்தமானே. தேவே ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே ஆயத்தமானே. தேவே என்னப்பா தீங்கு செஞ்சார் சொல்லிட்டு போங்கப்பா. கேட்குறாரு, என்னை விட்டு தூரப்பட்டு போய் மாயையை பின்பற்றி போகிறதுக்கு நான் என்ன அநியாயம் பண்ணினேன்? ஏதாவது ஒரு அநியாயத்தை சொல்லுங்க, சொன்னீங்க நான் ஒத்துக்கிறேங்கிறார். அதனால தான் அங்கே துக்கம். ஒரு அநியாயம் செய்யலையே, நமக்காக தம் ஜீவனையை கொடுத்தார். அது அநியாயமா? கடைசி சொட்டு ரத்தவரை சிந்தினாரே, அநியாயமா? இஸ்ரவேல் மக்களை ராமசேசுலேருந்து ஆதியாகமம் 47 வாசிக்கிறோம். 47:11 யோசேப்பை கொண்டு அவனுடைய குடும்பத்தோட குடி வச்ச இடம், அது நல்ல இடம், கோசை நாட்டில் உள்ள இடம். அந்த ராமசேஸை விட்டு புறப்பட்டு வராங்க. வந்தவொடனே சுக்கோத்துக்கு வராங்க. ஏன்னா அதில் வரிசையாக பாளையங்களை எழுதியிருக்கு. அவங்க வந்த பயண குறிப்பு எண்ணாகமத்தில் பாருங்கள் 33 4ஆம் வசனத்தை. பின்பு
பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் சுக்கோத்னா என்னது? கூடாரம். பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல, டெம்பரவரி கூடார வாழ்க்கை. ஏன்னா அநேக நேரம் வரும்ல, கூடாரம் வாசிகள் நாம் என்றும் வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கைவேலை அல்லாத வீடொன்றை வேலை சொல்லி போகலையோ, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. எனக்கு அன்பானவர்களே, கைவேலை அல்லாத வீடை நமக்கு அங்கே கட்டி வச்சிருக்கார். இங்கே கூடார வாழ்க்கை, டெம்பரவரி, கொஞ்ச காலம், விசிட்டிங் விசா. அதான் சுக்கோத்தில் வந்து அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த சுக்கோத்தை விட்டு புறப்பட்டு எங்கே வந்தாங்க? ஏத்தாமிலே வந்து பாளையம் இறங்கினாங்க. அடுத்தது வாசிங்க. அதில் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாம் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட பட்டணம். ரெண்டு பக்கம் மலை, முன்பக்கம் என்னது? செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. அது மட்டும் இல்ல, ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வர்றதுக்கு 4 பக்கத்திலையும் போட முடியாது. அங்கதான் உங்களுக்கு பகல்ல மேகத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் வச்சு காத்தாரே. அநியாயமா? வர்ற வழியில் கடலை கண்டவுடனே புலம்புனாங்க, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லையா, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, வனாந்தரத்தில் வந்து சாக போகிறோமேண்ணா. இன்றைக்கு பார்க்குற எகிப்தியனை இனிமேல் ஒருபோதும் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி அந்த சமுத்திரத்தை விட்டு கரையேறின போது பார்வோனுடைய சேனையை காணாமல் போக பண்ணினாரே. அநியாயமா? என்ன அநியாயம் பண்ணினாரியா சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும் கடந்து வந்த பாதையில மாறாவின் அனுபவத்தை, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும் நம் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் அந்த துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. மாறாமின் தண்ணீர் கசப்பு. ஜனங்கள் உடனே ஐயோ குடிக்கிறதுக்கு தண்ணீர்ல நனைஞ்சாங்களே, கண்மலையை பிளந்து வனாந்தரத்தில் தாகத்தை தீட்டார. என்ன அநியாயத்தை பண்ணாரு? வழியில சோர்ந்து போவாங்கன்னு 5 அப்பத்தை ஆசீர்வதித்து அத்தனை பேரை திருப்தி அடைய வச்சாரு. என்னையா அநியாயம் பண்ணார் சொல்லுங்க? ஒரு அநியாயத்தை சொல்ல முடியுமா? வானத்திலிருந்து தினம் மன்னாவை கொடுத்த போதும் காலையில் வந்து வெயிலுக்கு முன்னாடி உழைக்காம எந்த வேலையும் பார்க்காம வீட்டு வாசலில் உணாந்து டோர் டெலிவரி பண்ணினாரே. என்ன அநியாயம் கண்டோம்? அதை தின்னுவிட்டு எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றுமே இல்லையா, எங்களுக்கு இதானா உள்ள வாடி போது, எங்களுக்கு இறைச்சி யார் கொடுப்பான்னு கத்துற போது ஒரு காற்றை கட்டளையிட்டு காடைகளை கொண்டு வந்து குவித்தாரே. தெவிட்டி போக மட்டும் தின்னாங்களே. என்ன நன்றி இருந்துச்சு? என்ன அநியாயத்தை கண்டீங்க? மனுஷன் எப்படி போனான் தெரியுமா? அதே எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். நான் உன்னை
முற்றிலும் நற்கனிதரும் முற்றிலும் நல்ல கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக உயர்குல திராட்சை செடியாக நாட்டினே. நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? எனக்கு கண்பாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசிகள்லாம் பட்ட பாடம் நினச்சா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். ஓசியாவை உனக்கு ஒரு வயசு வந்துருச்சு, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டேன்னு ஆண்டவரே சொன்னார். அவனை எப்படி போச்சுனார், அட்ரஸை கொடுத்து இந்த இடத்துக்கு போனார். அவன் தேடுறான் போகிற இடம்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கடைசியில் போய் சேர்ந்தா அது எந்த இடம்? விபச்சாரியின் வீடு. நாமளா இருந்தால் என்ன கேட்டுப்போம், என்ன ஆண்டவரே புது வாழ்க்கை ஆரம்பிக்கிற இப்படியா? நமக்கு என்ன அநியாயம் பண்ணார்? நமக்காக எத்தனை பேர். எசேக்கியேலை பாருங்க, தாடியை சிறச்சிக்கோ, முடியை சிறச்சிக்கோ, மனைவி கூட செத்து போயிடுவான். மனைவி ஆமா உனக்கு தனக்கு பிரியமானதை கர்த்தருக்கென்று கொடுத்துட்டு அவர் சொன்னார் நீ அழக்கூடாது. கடைசியில் விடியறக்குள்ள மனைவி செத்து போயிட்டா. எனக்கு கண்மானுடைய ஏசாயாவை சொன்னாரே நீ சட்டம் ஓடக்கூடாது, வெறுங்காலா நடந்து போனாரே, இப்படியெல்லாம் நம்மளை சொல்லியிருக்காரா? இதெல்லாம் சரித்திரம் தெரியாம ஆண்டவரை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவர் நம்மளை பார்த்து கேட்குறா, என்ன தீங்கு நான் உனக்கு இழைத்தனப்பா, நீ ஆகாத கொடியா போயிட்டியப்பா, காட்டு திராட்சை கொடி ஆகாத கொடியா போயிட்டியே. அவரோட நிலைச்சிருந்தா வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும், வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். மரத்துலேருந்து ஒரு இலை விழுதுன்னா மரத்துக்கு என்னங்க நட்டம்? அதுதான் கடைசியில் கருகி குப்பையில் போய் எரிக்கி போகுது, அக்கினிக்கு இறையாக போகுது. லாபம் போகிறதுனால அவருக்கு என்ன லாபம்? ஆனால் நமக்காக துக்கமுகமாக இருந்தாராம். நம்ம பார்த்து கேட்குறாரு, என்ன அநியாயம் செஞ்சுனா ஒன்றை சொல்லுங்கப்பா, மனசு ஆறட்டும். அங்கேருந்து வந்து ஜீவனை கொடுத்து ரோடாக நடந்து அப்போஸ்தலர் 10:38 படி நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தாரே. என்ன அநியாயம் பண்ணாரு? எந்த ஒரு வார்த்தையா அவர் மேல குற்றம் சொல்ல முடியுமா? எவனாயிலும் குற்றம் சொல்ல கூடுமோன்னாரே. உலகத்தின் அதிபதி வருகிறான் என்னிடத்திலே ஒன்றுமில்லைன்னாரு. ஆனால் அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து போன அந்த தேவன் உன்னை என்னையும் பார்த்தாரு. என்னை விட்டு தூரம் போயிட்டீங்களப்பா, போனது போங்க பரவாயில்ல, என்ன அநியாயத்தை கண்டீங்க? எசேக்கியேலை போல் உங்களை தாடியெல்லாம் சிறைச்சி மொட்டை போட சொன்னாரா? மொட்டை எதுக்கு போடுவான்? ஊரில் எவனா தப்பு பண்ணால் மொட்டை போட்டு கரும்புளி செம்புளி ஊற்றி ஊரில் சுற்றி கூட்டு போவான். அப்படி தான் எசேக்கியேலை போட சொன்னார். புஸ்தக சொல்லை குறித்து நீ இதை தின்னு உன் குடலை நிரப்பு, கசப்பாக இருந்து உள்ள வேணா திங்க போது இதாக இருந்துச்சு, வயிற்றுக்குள்ளே போய் கசப்பாக இருந்துச்சு, நீ ஒரு கழிச்சே படுத்து கிடந்தா அப்படியே கிடந்தான். ஒரு சாந்த சட்டியை வச்சுக்கிட்டு முற்றியை போட்டுனா போட்டு கிடப்பான். அப்படி இருந்த தீர்க்கதரிசி ஏசாயா சட்டையும் இல்லாமல் செருப்பம் இல்லாமல் ரோட்டில் போ. நான் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரை போப்பா, ஒன்றை கொண்டு தான் நான் காமிக்கணும். ஏன்னா நீ நுகத்தை தூக்கிட்டது, நீ இறைமையா கழுத்தில் நுகத்தை போட்டு ஊராக சுற்றிட்டு போ. ஏன்னா ஜனங்களுக்கு நான் இப்படித்தான் சொல்லணும், நுகத்தை சுமக்கிற நாள் வரப்போகுதுங்கிற சொல்லணும். அதுக்கு தான் உன்னை அனுப்புகிறேன். எசேக்கியேலுக்கு சொன்னதாங்க எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய காரியம். உன் மனைவியே சாக போகிறா,
நீ என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. நம்மால் இன்னைக்கு இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் நமக்கு எதுவும் பண்ணலையே. நமக்கு செய்த தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரே. நாம பாடுறோமே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவர் கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? என்னை விட்டு தூர போய் மாயை பின்பற்றி போகிறதற்கு என்னிடத்துல என்னப்பா அநியாயத்தை கண்டீங்க? ஓசியாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண போகிற அடுத்த நேசரோட போயிட்டா, ஆனாலும் நீ போய் அவளை கிரயம் கொடுத்து வாங்குனார். அப்படி ஏதாவது நமக்கு ஒரு சின்ன காரியமாவது சொல்ல முடியுமா? அதனால தான் சொல்கிறார், உங்களை நற்குல திராட்சை உயர்குல திராட்சை செடியா நாட்டின நீங்கள் எப்படி போயிட்டீங்க? காட்டு திராட்சை கொடி ஆகாத கொடிகளா போனீங்களே. அதுதாங்க ஒரு துக்க முகம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? தினந்தோறும் வர்றதுக்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு மாதம் முழுக்க வரணும், 30 நாள். ஒரு நாளைக்கு 5000 செலவழிச்சா தான் இந்த சுவிசேஷ ஊழியம் வரும், ரெக்கார்டிங் பண்ணி. ஆண்டவர் இதுவரை நடத்தி வருகிறார். எத்தனையோ பேர் தாங்கி வர்றீங்க, உங்கள் முகம் கூட எங்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு நான் பதில் எழுதுற கூட முடியலை. ஏன்னா நீங்கள் அனுப்புனதே எனக்கு ஒரு நாள் 2 நாள் கழிச்சா நான் பார்க்கும்போது ஃபோனுக்கு வந்து சேருது, உடனே பதில் கூட அனுப்ப முடியல. சிலர்லாம் அறியாமல் முன்னே கோவிச்சுக்குறாங்க. இப்போல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் பரவாயில்ல நானே கூப்பிட்டு கேட்டுக்கிறேங்கிறாங்க. எத்தனை அன்பு! உங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணி வரைக்கும் தாராளமாக கூப்பிடுங்க. ஏதோ ரெக்கார்டிங்லேயோ அல்லது மீட்டிங்லையோ இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்கள் ஃபோன் எடுப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதோடு இல்லை, கர்த்தர் ஏவினால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் இந்த பார்வையற்ற மக்களுக்கு வேனு 4000 ரூபா 5000 ரூபா செலவழிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் கூடுதல் பேர் வந்துடக்கூடாதேன்னு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் ஆத்மா நிறைய வரட்டுமாங்க. நான் ஆண்டவரை ஒரு 10 பேர் குறையா வரட்டுமே. எதுக்கு நான் இன்னொரு வேன் ட்ரிப்பு குறையும்ல, காசு வேணும்ல, வாரம் அவங்கள எல்லாரையும் சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு அனுப்பணுமே. கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உதவலாம். பார்வையற்ற செத்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு கட்டுமான பணிக்காக பல நாள் ஜெபித்து வருகிறோம். வயது முதிர்ந்த தாய்மார்கள், அது 2 கண்ணு தெரியாதவங்க, இவங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு அறை கட்டிக்கிட்டு வரோம்.
ஆண்டவர் அதற்கென்று அநேகரை எழுப்பித்தர செய்வீங்க. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவர் ஏன் துக்கமுகமாயிருந்தார்? ஜனங்கள் அசட்டை பண்ணினதற்காகவா, அல்லது புறக்கணித்ததற்காகவா, அல்லது அவருடைய முகம் விரும்பத்தக்க ரூபம் இல்லை என்பதற்காகவா? அல்ல. ஒரு மனிதனும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவனும் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. அன்றைக்கு ஒருவன் போய் புலம்பினானே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் இந்த வேதத்திற்கு வராதபடிக்கு இந்த லாசருவை அனுப்புன்னு கெஞ்சினானே. அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிற காத்தான் ஆண்டவராஜ், அப்பா என்னை விட்டு பின்னாடி போங்க, தப்பு இல்லை, ஆனால் என்ன ஒரு காரணமாவது சொல்லிட்டு போங்க, ஒரு காரணம் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேங்கிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அநேக தூரத்திலிருந்து நாங்கள் எப்படி இதை தாங்கிறதுன்னு கேட்டா, இதில் 2 ஃபோன் நம்பரில் ஜிபே, ஃபோன்பே இருக்கிறது. கணக்கு வைக்கிறவங்க கேளுங்க, அதற்கான வழிமுறையை சொல்கிறேன். இப்போவும் உங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய், தன் பிள்ளை குடித்து வெறித்து தன் ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளுகிறான், அதற்காய் கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனம் போனபடி வாழ்கிற பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, என் மகன் தான் வாரேன்னு சொன்னா எங்கே இருக்கிறாளோ தெரியலையே, நல்லா இருந்தா போதும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, என் மகளை எப்படி வாழ வைக்க போறேன்னு சொல்லி வறுமையில் இருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றுவீராக, கவலைகளை மாற்றுவீராக, வேதனைகளை விலக்குவீராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ். மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.